நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்த, நீங்க எங்களை இப்ப மன்னிச்சுதான் ஆகணும். நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்க மனசை நான் தான் ரொம்ப புண்படுத்திட்டேன். ஆனா அதுக்காக நீங்க எங்க எல்லாரையும் விட்டுட்டு இப்படி போறது நல்லா இருக்கா என்ன? தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. இனிமே நாங்க ஜாக்கிரதையா இருப்போம். மன்னிக்க முடியுமான்னு தெரியல, ஆனா ஆசீர்வாதம் பண்ணுவேன். நல்லா இரு. வீட்டுல இருக்கிற எல்லாரையும் ஒத்துமையா வச்சுக்கோ. அக்கா, நான் சொல்றது கேளுங்கக்கா. போதும், நிறைய விஷயங்கள் நடந்து போச்சுப்பா. இருக்க முடிஞ்சா நான் இருந்துருவேன். ஏம்மா சாந்தி, நான் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன்ல? அப்படிலாம் எதுவும் இல்லக்கா, நீங்க எந்த தொந்தரவும் கொடுக்கல. கொஞ்சம் கடினமானவதானா எனக்கே தெரியும். ஆனா என்ன பண்றது, இதுக்கு மேல என்னால என்ன மாத்திக்க முடியாது. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் கிளம்புறேன். என்னக்கா, மறுபடியும் போறேன்னு சொல்றீங்க? தம்பி, உன் உடம்ப பாத்துக்கப்பா. உன்னை பத்தி நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. இருங்கக்கா, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். நல்லா இருங்க. அக்கா, அக்கா, பாட்டி. என்ன சூர்யா, பாட்டியை நல்லபடியா வண்டி ஏத்தி விட்டுட்டியா? பாட்டி, வண்டி ஏத்தி விட்டுட்டேன். பாத்தீங்களா பாட்டி, அவங்க போனதுக்கு அப்புறம் வீடே வெறிச்சோன்ன மாதிரி இருக்குல்ல? ஆமா, எங்க யாரையுமே காணோம். எல்லாம் ரூம்ல இருக்காங்களா? இல்லப்பா, உங்க அம்மா வந்தனாவை கூப்பிட்டுட்டு இப்பதான் ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிருக்கா. வந்தனாவுக்கு இன்னைக்கு டாக்டர் கிட்ட செக்அப் இருக்கா? இல்லப்பா, வந்தனாவுக்கு லேசா வயித்துல வலி வந்துடுச்சு, அதான். என்ன என்னாச்சு அவளுக்கு? ஒண்ணு இல்லப்பா, பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, அவ நல்லாதான் இருக்கா. நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன். ஹலோ அம்மா, வந்தனா எப்படி இருக்கா? சரி சரி, பிக்கப் பண்ணிக்க வேணா, நான் வரவா? ஓ, நீங்களே திரும்பி வந்துட்டு இருக்கீங்களா? இல்லம்மா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நாங்க வரணும்னா சொல்லுங்க. சரிம்மா, சரி. அவங்களே வந்துட்டு இருக்காங்களா? நான் தான் சொன்னேன்ல, அவ நல்லாதான் இருக்கா. சரி போப்பா, போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு மெதுவா வா. சரி. கொஞ்ச நேரம் நீ என்னை விட்டு போயிட்டாலும் என்னால இங்க இருக்க முடியல. நீ வீட்டுல இல்லைன்னா இந்த ரூம்குள்ள வரக்கூட எனக்கு பிடிக்கல. நிஜமா வந்தனா, நீ இல்லாத இடத்துல என்னால நிச்சயமா இருக்க முடியாது. பாத்துமா, வாமா மெதுவா. சூர்யா, வந்தனா, இப்ப எப்படி இருக்க? என்னாச்சு திடீர்னு? ஒண்ணும் இல்ல, நான் இப்ப நல்லாதான் இருக்கேன். ஆமா, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையா. டாக்டர் எல்லாம் நல்லபடியா தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்ன, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டா போதும்னு சொன்னாங்க. அப்ப சரி. இனிமே நீ வீட்ல ரெஸ்ட் தான் எடுக்கணும். அங்க இங்கன்னு ஓடி ஆடிட்டு இருக்க கூடாது, சரியா? சரி, கூட்டிட்டு போப்பா, படுக்கவே. வா, பாத்து. மெதுவா வா. சரி, படுத்துக்க. வண்டி கிளம்புற வரைக்கும் எங்க எல்லார்கிட்டயும் அக்கா நல்லா தான் பேசினாங்க. பக்கத்துல இருந்தவங்க கிட்டயும் அறிமுகப்படுத்திக்கிட்டு நல்லா தான் பேசினாங்க. ஆனா வண்டி கிளம்பின உடனே அவங்க கண்ணுல தானா கண்ணீர் வந்துருச்சு.
அக்கா என்ன தன்னுடைய சொந்த பையன் மாதிரி வளர்த்தாங்க. எந்த அளவுக்கு கோபம் வருதோ அந்த அளவுக்கு பாசமும் அவங்க கிட்ட இருக்கு. அவங்க எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நிம்மதியே இல்லாம போச்சு. அவங்கள சந்தோஷமா அனுப்பி வைக்க முடியலையேன்னு நினைக்கும் போது என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. ஆமா, நான் நீங்க சொல்றதும் ரொம்ப சரியானதுதான். ஆனா அண்ணா, நந்தினியோட கல்யாணம் நம்ம எல்லாரோடைய அனுமதியோடயும் நடந்தது. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கங்கண்ணா. உங்களுக்கு உடம்பு சரியில்லை. என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன நோயாளி ஆக்குறீங்க? நான் சுயநனவோட தானே இருக்கேன். இந்த வீடு இப்ப என் வீடு மாதிரியே இல்ல. நந்தினி நிலைமையை பத்தி யாரும் என்கிட்ட சொல்லல. எங்க அக்கா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, பொண்ண மாமியார் வீட்டுக்கு அனுப்பு அனுப்புன்னு. என்னாலதான் அதை புரிஞ்சுக்க முடியல. அவங்க ஒரு பார்வையிலேயே அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா நம்ம கூடவே இருந்து யாரும் கண்டுபிடிக்கல. அக்கா கேட்டாங்க, பொண்ணு பிறந்த வீட்டிலே இருந்துகிட்டு இருந்தா புகுந்த வீட்டுல எப்படி வாழ்வான்னு. கரெக்டா சொன்னாங்க. அக்கா சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. பெரியப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்காது. எல்லாம் சரியாயிடும். எப்படி? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உன்னால உன்னையே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. நீ உங்க அக்கா வாழ்க்கையை பார்த்துப்பியா? யார்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம், எப்படி பேசுறோம்னு எதுவுமே உனக்கு தெரியாது. ஆனா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறோமா இல்ல அவமானப்படுத்துறோமான்னு யோசிக்கவே மாட்டியா நீ? ஒரு நாளைக்கு இன்னைக்கு எங்க அக்காவுக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு உன்னாலதான் அவங்க போகும்போது அவங்களுக்கு என்னால தடுக்க முடியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நடந்தது எதுவுமே சரியா நடக்கலங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத்தை இன்னைக்கு நம்மளால ஊருக்கு போயிட்டாங்க. இல்ல அர்ச்சனா, அவங்க என் மேலதான் கோச்சிட்டு போயிருக்காங்க. கோவத்துல நான் என்ன பேசுறேனே தெரியாம அவங்க கிட்ட பேசிட்டேன். பெரியப்பா, அப்பா எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏற்கனவே அக்கா விஷயத்துல எல்லாருமே டென்ஷனா இருக்காங்க. இதுல இது வேற. ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியல. வீட்டோட நிலைமையே மொத்தமா மாறி போச்சு. அக்காவோட இந்த பிரச்சனைய எப்படி தீக்கிறதுன்னு எனக்கு எதுவும் சரியா தெரிய மாட்டேது அர்ச்சனா. கார்த்திக், எனக்கு என்னமோ அக்காவும் மோகனும் ஒரு தடவை தனியா பேசிக்கிட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடும் தோணுது. பிரச்சனை கைமீறி போயிருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் மோகன் கிட்ட இதை பத்தி எப்பவோ பேசியிருப்பேன். முதல்ல அவன் என்னோட ஃப்ரெண்டு. அவன் என்கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனா பேசுவான். பிரச்சனை கைமீறி போறதுக்கு முன்னாடி என்ன எல்லாத்தையும் சால்வ் பண்ணிருப்பேன். ஒரு தடவை மோகனையும் அக்காவையும் நம்ம சந்திக்க வைக்கலாமா? ஆமா கார்த்திக், அதான் சரியா இருக்கும். மோகன் நிச்சயமா அக்காவை சமாதானப்படுத்திடுவாரு, எனக்கு நல்லா தெரியும். சரி, நாளைக்கு காலையில அவங்களை மீட் பண்ண வைக்கலாமா? ஆஹா. ஆனா அக்கா மோகனை சந்திக்க சம்மதிப்பாங்களா? நாம சொன்னா நிச்சயமா அவங்க மறுத்துருவாங்க. போன்ல கூட அவர் கூட பேச தயாரா இல்ல அவங்க. அப்படின்னா மோகன் அக்காவை மீட் பண்ண போறான்னு அக்கா கிட்ட நம்ம சொல்லாம இருக்கலாமே. மோகன் திடீர்னு அக்கா முன்னாடி வந்து நின்னா அக்காவால எதுவும் பண்ண முடியாது. சரி, அப்ப நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லிடலாம். ஆனா வீட்ல அவரை சுத்தமா அவங்க பார்க்கவே மாட்டாங்க. சொல்லுங்க, என்ன யோசிக்கிறீங்க? அக்கா கிட்ட நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். நான் உன்கிட்ட ஒன்று சொல்றேன். நான் சொல்ற மாதிரி நீ செய். இப்படி சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா எப்படி நந்தினி? கொஞ்சமாவது சாப்பிடு. நேத்து ராத்திரி நீ எதுவுமே சாப்பிடல. இங்க பாருமா, சாப்பிடலன்னா உடம்புக்கு ஏதாவது வந்துரும். நீ ஒன்னும் கவலைப்படாத. பெரியவங்க நாங்க இருக்கோம். நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். அக்கா, அம்மா, நான் கோயிலுக்கு போறேன். சரிம்மா, போயிட்டு வா. அக்கா, நீங்களும் வரீங்களா? ஆமாக்கா, வாங்க. நான் உங்க 2 பேரையும் டிராப் பண்ணிடுறேன். ஆமா நந்தினி, நீயும் போயிட்டு வா. மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. இத பாருமா, கொஞ்சம் வெளியில போனா நல்லா இருக்கும். உன் கவலையெல்லாம் அந்த கடவுள் கிட்ட கொட்டு. போயிட்டு வா. ஆமாக்கா, பெரியம்மா சொல்றதுதான் கரெக்ட்.
இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தீங்கன்னா யோசிச்சு யோசிச்சு ரொம்ப டென்ஷன் தான் ஆவீங்க. நந்தினி, குடும்பம்னா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். நாம தான் எல்லாத்தையும் பார்த்து நடந்துக்கணுமா? ஆமா வாங்கக்கா ஆஹா, போலாம். எந்திரிங்கக்கா வாங்க. போமா. ஏன் மோகன் இன்னும் வரல? வந்துருவான். கார்த்திக், மோகன். வணக்கம் அர்ச்சனா. வணக்கம். என்னாச்சு கார்த்திக், ஏன் இங்க வர சொன்னீங்க? அது வந்து என்ன கார்த்திக் இதெல்லாம்? அக்கா நீங்க 2 பேரும் தனியா பேசணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதனால தான் இந்த இடத்துல மீட் பண்ண வைக்கலாம்னு நாங்க கூப்பிட்டோம். நான் கிளம்புறேன். அக்கா அக்கா இருங்க ஒரு நிமிஷம். ப்ளீஸ் இப்படி போகாதீங்கக்கா. இது பாருங்க, ஒரு தடவை மோகன் கிட்ட பேசி பாருங்க. நாங்க நாங்க இப்ப வந்துடுறோம். ஆமாக்கா. என்கிட்ட பேச உனக்கு விருப்பம் இல்லையா நந்தினி? வா நந்தினி, அங்க போய் உட்காரலாம். என்னால தனியா வர முடியும். ஸ்வீட் ஹார்ட், நீ இப்படி கோவமா இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வா. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு புரியல நந்தினி. நீ கோவப்படுற அளவுக்கு என்ன ஆச்சு? பரவாயில்ல விடுங்க மோகன், நடந்தது நடந்துருச்சு. அது எப்படி போட்டு என்னால விட முடியும்? நமக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு நீ ஃபீல் பண்ணும்போது அதை நான் தெரிஞ்சுக்காம இருக்கணுமா? நமக்கு நடுவுல இந்த ஊனம் தான் இருக்கு. நந்தினி, என் பாரத்தை நான் இது மேல செலுத்தி நடக்கிறேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உங்க மேல செலுத்திட்டேன். நந்தினி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. நீ நீ என்ன போலற? நீ அதான் அன்னைக்கு நீங்க பார்ட்டில சொன்னதுதான். நானா? நீங்க என் மேல பாவப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நந்தினி, நீ சொல்ற விஷயத்தை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. உங்க மனசுல ஏதோ ஒரு மூலையில அந்த விஷயம் இருந்திருக்கு. அதனாலதான் உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தது. நிச்சயமா நீ ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்க. நான் எந்த சூழ்நிலையில இந்த மாதிரி பேசவே மாட்டேன். மோகன், பார்ட்டி விஷயத்தை விட்டுடலாம். வீட்லயே நிறைய தடவை நான் அந்த மாதிரி உணர்ந்திருக்கேன். நீங்க என் கூட நார்மலாவே இருக்கிறது இல்ல. உங்களால எப்படி இருக்க முடியும்? என்னோட உண்மை இதானே? உன்னோட உண்மை இந்த ஊனம் கிடையாது நந்தினி. நாம இப்படி இருக்குமே நினைக்கிற உன்னோட எண்ணம் தான். எனக்கு இந்த மாதிரி வித்தியாசமா தோணுனதே இல்லை. இது இருக்கா இல்லைன்னு கூட நான் பார்க்கறதே கிடையாது நந்தினி. ஆனா உன்னோட மனசுக்குள்ளதான் இந்த மாதிரி ஒரு எண்ணம் அடிக்கடி வந்துகிட்டே இருந்திருக்கு. அதனாலதான் இந்த நிமிஷம் வரைக்கும் இதை எனக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கேன். நந்தினி, எதை வேணாலும் நான் பொறுத்துப்பேன். ஆனா உன்னோட இந்த பலவீனமான எண்ணத்தை மட்டும் என்னால ஏத்துக்க முடியாது. என் மனசுக்குள்ள உன்னை எங்க வச்சிருக்கேன்னு உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல நந்தினி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்க. அதுல என்னோட காதல் உன் கண்ணுக்கே தெரியாம போச்சு. அப்படி இல்ல மோகன். அப்படிதான் நந்தினி. என் கூட சந்தோஷமா வாழணுங்கிற எண்ணமே இல்லைன்னு நினைக்கிறேன் உனக்கு. அப்ப சரி, நீங்க என்ன சொல்லணுமோ அதை சொல்லி முடிச்சிட்டீங்க. எனக்கு உங்ககிட்ட இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் ஒண்ணுதான் சொல்ல ஆசைப்படுறேன். எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் வேணும். ஓ, உனக்கு டைம் வேணும்ல? டைம் எடுத்துக்கோ.
உனக்கு எத்தனை நாள் யோசிக்கணும்னு தோணுதோ அத்தனை நாள் டைம் எடுத்துக்கோ சரியா? எப்படியோ 2 பேரும் நல்லபடியா பேசிக்கிறாங்க. எல்லாம் சரியாயிடும் பாரு. ஏய் மோகன், மோகன் என்ன இது? அவர் பாட்டுக்கு தனியா போயிட்டு இருக்காரு. அப்படின்னா அக்கா எங்க? ஏய் மோகன், மோகன். அக்கா உள்ளதான் இருப்பாங்க. பார்க்கலாம் வாங்க. அக்கா என்ன இது? அக்கா இங்க இல்லையே. அக்கா எங்க போனாங்க? ஒரு தடவை அக்காக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மாடி நந்தினி, எங்கம்மா தனியா போயிட்டு வர? என்னாச்சுமா? நந்தினி, நந்தினி, என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. நந்தினி, நந்தினி என்னாச்சுமா? நந்தினி என்ன நடந்ததுன்னு சொல்லுமா. இப்ப நீ கோயிலுக்கு தானே போன? அக்கா நீங்க 2 பேரும் தானே கூட போனீங்க. எதுக்காக இவ அழறா? நந்தினி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்லுமா நந்தினி. என்ன நடந்ததுன்னு நீங்களாவது சொல்லுவீங்களா? மோகன் வந்து சாப்பிடுப்பா. மோகன் என்னாச்சு மோகன்? ஒண்ணும் இல்லம்மா. மோகன் நில்லுப்பா. மோகன் என்னாச்சுன்னு சொல்லுப்பா. ஒரு அம்மா கிட்ட பிள்ளைங்க எதையுமே மறைக்க முடியாது. நந்தினிய பாத்துட்டு வரியாப்பா? அவ இல்லாம நீ இங்க எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உன் பொண்டாட்டிக்கு தெரியாம போயிடுச்சு பாத்தியா? எப்பவுமே அவளை பத்தி நினைச்சு சோகமாயிட்ட. நீ எதை பத்தியும் கவலைப்படாதப்பா. ம்? அம்மா எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதம்மா. நான் என்ன பண்ணட்டும்?